நமச்சிவாய வாழ்க. என்னுடைய தொடர்ச்சியாக பாருங்கள். அடியவரை வரவேற்று இடம் கொடுத்து அவருக்கு திருவமுது எடுத்த மனைவியின் ஆலோசனை. காலையில் வயலில் விதைத்த நெல்லை வாரி கொண்டு வந்தால் சமைக்கலாம் என கூற நள்ளிரவில் வயலில் உழைவாரி எடுத்து வருதல். கணவன் தந்த நெல்லை சுத்தம் செய்து பின் அடுப்பறுக்க விறகில்லையே என கூற. வீட்டின் கூரையை விறகாக ஒடித்து தர அரிசியாக்கி சோறு சமைத்தார். பின் காய்கறிக்கு என்ன செய்வது என கேட்டார். வழியோரம் நிற்கும் இளங்கீரைகளை அன்பொழுக பறித்தது. கீரைகளை வெவ்வேறு வகைகளாக திருவமுது சமைத்து துயிலுற்ற அடியாரை தம்பதியர் எழுப்புதல். திருவமுது ஏற்க எழுந்தருளுக என்று கூற அடியவர் மறைந்து சோதியாய் தோன்றுதல். தம்பதியர் திகைத்து நிற்றல். இடப வாகனத்திலே உமையுடன் தோன்றிய இறைவர் இன்பமாறும் பெறு என்று மாறனார் புனிதவதியாக அருள் சிவசிவ. இந்த புடைப்பு சிற்பங்கள் அடியார் பெருமக்களுடைய கனிவான கவனத்திற்கு. இப்பொழுது நாளை கும்பாபிஷேகம் என்ற வகையில் இப்பொழுது அந்த யாகசாலை சம்பந்தப்பட்ட விழாக்களை